நீங்கள் ஒரு நாட்டுக்கு புதுசாக போகிறீங்கன்னா அந்த நாட்டோட வரலாறு, அந்த மக்களோட வாழ்வியல் முறையை பதிவு செய்து வைத்திருப்பது தான் இந்த மியூசியம். ஸோ இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நைரோபி நேஷ்னல் மியூசியம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சென்னை டு நைரோபி ரீச் ஆனது, நைரோபியில் ஸ்டே பண்ணுற ப்ராப்பர்ட்டியோட ரூம் டூர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கவர் பண்ணியிருப்போம். இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஹோம் ஸ்டே இஃப் யூ மிஸ்ட் இட் அண்ட் ஜஸ்ட் அப்படியே குயிக்காக காட்டுறேன் பாருங்கள். This is the place where you're staying and we have ordered bread and omelette and so good afternoon friends. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:26 ஆகுது. நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 2:30 மணிக்கு கிளம்பணும். அண்ட் we are now at the National Museum of Kenya. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் சென்டர், தென் நைரோபி நேஷ்னல் மியூசியம் அதான் பார்க்க வந்திருக்கோம். ஸ்னேக் பார்க், பொட்டானிக்கல் கார்டன், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஷாப்ஸு, பஸ் பார்க், கார் பார்க் எல்லாமே இங்கே உள்ளார இருக்குது. அந்த ஒரு பெரிய ஒரு டைனோசர் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது. ஸோ அப்படியே நம்ம மியூசியம் உள்ளார வந்திருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் ஸ்னேக் பார்க்லாம் நம்ம ரைட் சைடில் ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. வாஷ்ரூம்ஸ் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் திஸ் இஸ் த நைரோபி நேஷ்னல் மியூசியம். விசிட்டர்ஸ் அந்த லெஃப்ட்டில் இருக்குது. ப்ராபப்லி வில் கோ அண்ட் கலெக்ட் த டிக்கெட்ஸ் அண்ட் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. This is the fare for the museums actually. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கென்யா ஷில்லிங்ஸ் அப்படின்பாங்க. நம்ம பார்க்க வேண்டியது நான் ரெசிடென்ஷியல் அடல்ட்டுக்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. விச் இஸ் அரௌண்ட் லைக் த சேம் அமௌண்ட். ஒரு ருப்பி வந்து 1.6 ஷில்லிங்ஸ்ட்டு வரும். ஸோ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு 1100 வச்சுங்களேன் இதுக்கான என்ட்ரி ஃபீ. அண்ட் நீங்கள் இது ஸ்னேக் பார்க் வந்து ஒரு 1200 ஷில்லிங்ஸ் சொல்கிறாங்க. ரெண்டும் கம்பைன் பண்ணி வாங்கினா 1500 ஷில்லிங்ஸ் தான். அண்ட் ஃபார் சைல்டு வந்து கம்பைன் வந்து 1000. டைமிங் வந்து 8:30 AM to 5:30 PM அண்ட் இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ். போய் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வருவாருங்க. ஸோ நம்ம வந்து மியூசியம் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ 2450 ஷில்லிங்ஸு. இங்கே என்ன ப்ராசஸ்னால் நீங்கள் வந்து சிட்டிசனை தான் இது பண்ண முடியும். ஸோ இது டுக் பாஸ்போர்ட்ஸ் அதுக்கு ஃபீ வந்து இன்னொரு 50 ஷில்லிங்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவுமே இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இந்த மியூசியமில் நம்ம ஊரில் போனோன்னா டக்குன்னு கொடுப்போம் வாங்கிட்டு வரோம். பட் இங்கே வந்து இங்கே லாகின் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அட்மிஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி தராங்க. அதுக்கு ஒரு 50 ஷில்லிங்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் சொல்லிவிட்டு பேமெண்ட் வந்து இங்கே போய் பண்ண ஆக்சுவலாக இந்த இதில் கிராஃப்ட்ஸ் ஆஃப் கேரை வந்து தராங்க. அதை முடிச்சுட்டு தென் அதையும் நாங்கள் போய்ட்டு டிக்கெட் கலெக்ட் பண்ணோம். நைரோபி நேஷ்னல் மியூசியமில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 6 அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 5 டோட்டலாக 5 கேலரிஸ் இருக்குது. ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸாக பார்த்தா ஹைதராபாத் சலார்ஜங் மியூசியமில் டோட்டலாக 38 கேலரிஸ் இருந்தது. இந்த நைரோபி மியூசியம் உள்ளார போய் அப்படியே பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த வழியாக தான் என்ட்ராய் வந்தோம் டிக்கெட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டு இருக்கிறது மொட்டோனி. இந்த ஸ்டோரி என்னென்னா, இங்கே மசாயின்னு சொல்லப்படுற ட்ரைபில் இருக்கிற யங் பீப்புள் பறவைகள்லாம் கேட்ச் பண்ணி அதோட ஃபெதர்ஸ்லேருந்து எடுத்து ஒரு ஹெட் ட்ரெஸ் ரெடி பண்ணுறாங்க. அதோட பேர் தான் இந்த மொட்டோனி. அப்படிங்கிறது இது நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், ஒரு வித்தியாசமாக ஒரு குடிய மாதிரி இருக்குது. தூக்கலாங்குருவியில் ஒரு கூடு கட்டும்ல அந்த ஒரு ஷேப்பில் செஞ்சுருக்காங்க. இந்த அப்படியே பார்ப்போம். யூஸ்வலாகவே இந்த மாதிரி வந்தால் நாங்கள் இந்த மாதிரி மியூசியம்ஸ்லாம் அடிக்கடி போவோம். அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீசன்காக தான் அந்த ஊர், அந்த மக்கள், அவங்களோட வாழ்வியல் முறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத நீங்கள் அந்த மியூசியம் வரோம். அப்படியே பார்ப்போம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அப்பு அப்படிங்கிறாங்க. அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் லோ கம்யூனிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்ஸை வச்சு ரெண்டு பேர் ஒட்டுறாங்க. ஒட்டி ஒரு டிப் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே லோக்கல் செரிமனிஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க போல இருக்குது. கொஞ்சம் பின்னால் வந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து சம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரங்கு வகையிலேருந்து அதோட கோட்டை எடுத்து இந்த மாதிரி செய்கிறாங்க. அதில் இன்னொரு வேர்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நோட் தட் இட் இஸ் நாட் சஸ்டைனபிள் டு கில் தீஸ் அனிமல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அனிமல் கன்சர்வேஷன் பற்றியும் ஒரு மெசேஜ் இங்கே இருக்குது. இது வந்து திஸ் ப்ராடக்ட் இஸ் மேட் ஃப்ரம் அன் அனிமல். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தால் வி ஹேவ் அனதர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது பேர் வந்து சிவா. இது வந்து ஸ்வஹிலி பீப்புள் வந்து அவங்களோட யூனிட்டியோட சிம்பிளாக இது பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் பிலீவ் டு ஹேவ் சூப்பர் நேச்சுரல் அண்ட் மேஜிக்கல் பவர்ஸ். அதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்குறதுக்கு ஃபைன்லைன் கொஞ்சம் கூட மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஹால் ஆஃப் கென்யா. நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அந்த கென்யா மியூசியமில். அடுத்து வந்து த கிரேட் ஹால் ஆஃப் மேமல்ஸ்க்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாருங்க. பேலஸ் இரே ரூம்
And we are now going to the Great Hall of Mammals. உள்ளார போகும்போது இடம் சூப்பராக இருக்குது, காட்டுறேன். நைஸில் ஒரு எலஃபண்ட் அழகாக நம்மளை வெல்கம் பண்ணுது. அண்ட் இங்கே ஒரு நல்ல பெரிய டஸ்க் இருக்குது. ஆக்சுவலாக டஸ்க்கு பாருங்கள் ஏந்து வரைக்கும் இருக்குது. அண்ட் இது ஒரு ஆண்டலோப் மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியல. வி ஹேவ் a giraffe and அந்த சைடு வந்து zebra. Let's go here and see. இங்கே இருக்க இதெல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்குது அப்படின்ட்டு. மேமல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பெரிய சைஸ் வேலு, எலஃபண்ட், ஹிப்போ, ஜீப்ரா, வாட்டர் பக், ஆரிக்ஸ் அப்படின்ட்டு இருக்க எல்லா மேமல்ஸும் காட்டியிருக்காங்க. இங்கே அப்படியே சைடில் வந்து வச்சுக்கோங்க, இங்கேயுமே இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல்லாக மேமல்ஸ் தான். இது டுகோங் மாதிரி தெரியுது. எஸ், ஐம் ரைட். பாருங்கள், டுகோங் கடல் பசு நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அண்ட் கீழே இருக்கிறது ஆர்ட் ஒர்க் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு எறும்பு திணி, இங்கே காட்டுறேன் பாருங்க, ஆர்ட் ஒர்க். ஏன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு உணவு பூனையுமே இருக்குது, ட்ரீ ஹைரக்ஸ். நீங்கள் வந்து ஒரு வைல்ட் லைஃப் லவராக இருந்தால் இந்தமாரி பேர்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் யூ வில் லவ் திஸ் பிளேஸ். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இன் ஆஃப்ரிக்கா வந்து லயன் இல்லை, இந்த ஹிப்போ தான். ஸோ ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்போனால் கொல்லப்படுறவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போ தான் இப்போ பார்க்குறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஸ்விம்மிங் இதுதான் இருக்குது, மங்கூஸ் மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக ஆட்டர், இங்கே ஒரு ஆட்டர் சொல்லி பாருங்கள், இங்கே ஒரு ஆட்டர் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்தால் இந்த ஆர்ட் ஒர்க் அகைன் எறும்பு துணி மாதிரி இதுதான் போட்டிருக்க ஆர்ட் ஒர்க் அப்படின்ட்டு. அந்த ஆர்ட் ஒர்க் நம்ம நீல்கிரி மவுண்டன் இது மாதிரி இங்கேயும் பிரிட்டிஷ் தான் வந்து ரயில்வே ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. அடுத்து ரன்னிங் டீம் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி டிக்கிங் பார்த்தோம், இப்போ ரன்னிங். ஸோ ரன்னிங்னாலே ரேஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் வி ஹேவ் அ சீத்தா ஹியர். இல்லை பதக்கடத்து வச்சுருக்கான்னு தெரில. அண்டு இன்னொரு ஒரு குட்டி ஒரு டியர் மாரி போட்டிருக்காங்க. அது பேர் வந்து கிளிப்ஸ் ஸ்ப்ரிங்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங் ஹேர் சீத்தா. அண்ட் மரத்தில் ஏறுறது, திஸ் இஸ் டாம் சிவெட் அங்கே மேலே இருக்கிறது ஆக்சுவலாக. அண்ட் இது வந்து ஜெயின்ஸ் குரில். இங்கே பாருங்கள், ஆஃப்ரிக்கா மலபார் ஜெயின்ஸ் குரில் கேள்விப்பட்டிருக்கோம், அது ஆஃப்ரிக்கன் ஜெயின்ஸ் குரில். தென் திஸ் யூஸ் டு பி மங்கி. அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இப்படியே இந்த பக்கம் வந்தால் பேட்ஸ் லைடிங். இந்த அனிமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல்ங்க, லைட் பண்ணுறதுல. ஆக்சுவலாக லார்ட் டோபி சமீருங்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வருவோம் வந்தால் நம்ம தலைவர் மவுண்டன் கொரில்லா. பார்த்து அப்படியே தத்ரூபமாக ஒரு கொரில்லா மாதிரியே இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா தான் நிற்கும்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் வந்து ஹெர்பிவோர்ஸோட எலும்புக்கூடுகள் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக பதப்படுத்து நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக யானையோட பல்லெல்லாம் எல்லாரும் தெரியுது பாருங்கள். அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம ஹக்கூனா மசாட்டா இதில் பார்ப்போம்ல, வார்ட் ஹாக். இதோட மெமரி பவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும்பாங்க. நீங்கள் வந்து இந்த லயன் கிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்ட் ஹாக் நீங்கள் காமனாக பார்த்துருக்கலாம். சைட்ஸ் அனிமல் இஸ் சி ஹியர் இன் ஆஃப்ரிக்கா, எஸ்பெஷலி இன் கீன்யா. இது நல்லா கொஞ்சம் பெரியதாக இருக்குது, சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அதுதான் வார்ட் ஹாக். இது ப்ராப்பர் பிக். ஆக்சுவலாக சைஸ் பெருசாக இருக்குது. இதை தாண்டி இந்த பக்கம் போகும். இன்னொன்று வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பான்சி, தென் பாபூன். அங்கே ஒரு மேலே ஒரு 2 குரங்கு இருக்குது. ஆக்சுவலாக வெர்வெட் மங்கி. அங்கே ஒரு மங்கூஸ் இருக்குது. பார்த்தோன்னா ஹனி பேஜருமே இருக்குது, பட் இட்ஸ் கால்டு ஹனி பேஜர் தான் கரெக்ட். எங்கள் பேர் போட்டுருக்காங்க, பக்கத்தில் போய் காட்டுறோம். நான் கூட மங்கூஸ் நீங்கள் பேர் பார்த்தோன்னா மங்கூஸ்னு நினச்சிங்க, பட் இட்ஸ் ஹனி பேஜர். ஹனி பேஜர் பார்த்துட்டு ஹைனா பார்க்கலன்னா அப்படி இங்கே வரையும் பாருங்கள். ஹைனாவோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிம்பாங்க. எவ்வளோ அப்படின்ட்டு நான் சைடில் போடுறேன். ஸ்பாட்டட் ஹைனா ஆக்சுவலாக. தென் வி ஹேவ் அ ஜாக்கல். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேவல் கேட். இதெல்லாம் உங்களுக்கு வயலில் தான் இருக்கும், பட் வெரி ரேர் டு சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லெப்போட உட்காந்துருக்காரு அப்படியே அஜானு பாகுவா. தென் த ப்ரைட், த கிங் ஆஃப் த அனிமல்ஸ், லயன், கேர்கல். இதெல்லாமே வந்து வைல்ட் கேட்ஸ், எல்லாமே கேட்ஸில் வரும். லயன், லெப்போர்ட், சீட்டா, டைகர் அப்படிலாம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கீழே மேலே போயிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்க்யூபைன் இருக்குது. ஆக்சுவலாக அப்போ ஒரிஜினல் பார்க்யூபைன் நிறைய இருக்குது. அந்த முல்லாம் பாருங்களா அப்படியே இருக்குது. தென் இந்த குட்டியாக இருக்குது ஹெட்ஜாக் இருங்க, இருக்குது. இது ரொம்ப குட்டியாக இருக்குது.
அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னி மவுஸு, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் டிஃபென்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. எஜ்ஜுவாக இருக்காங்க நல்லா இருக்கட்டும், இந்த பாக்கெட் எனக்கு நல்லா இருக்குது, இதெல்லாமே வந்து ஒரு ஃபிசிக்கல் டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பஃபலோட ஒரு தலைப்பகுதி வந்து இங்கே வச்சுருக்காங்க. தென் வி ஹேவ் வெரைட்டிஸ் ஆஃப் டியர். ஆக்சுவலி இது நடுவில் இருக்குது குடு அப்படிம்பாங்க. இங்கே நீங்கள் கென்யாவில் அடிக்கடி இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். இம்பாலா டியர் இருக்குது. தென் ஆரிக்ஸ் வந்து இங்கே கத்தார் ஏர்வேஸோட லோகோவில் பார்த்தீங்கன்னா ஆரிக்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இட்ஸ் pretty nice place, like people who wanted to look at history as well as like இங்கே வந்து கென்யா வந்து ஒரு வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட இடங்கிறதுனால they have placed a specific place for displaying all this wildlife. இது பேர் வந்து ஒக்காப்பி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒக்காப்பி அப்படின்னு பார்த்தோம்ல, இது வந்து ஒரு ஜிராஃபோட ரிலேட்டிவ் ஆமாம் ஆக்சுவலாக. அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபவுண்ட் இன் காங்கோ. நான் கென்யாவில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட் இட் லுக்ஸ் டு பி லைக் ஃபவுண்ட் ஒன்லி இன் காங்கோ. ஓகேங்க, நைஸ் பிளேஸ் ஆக்சுவலி. அடுத்து கிராடில் ஆஃப் ஹியூமன்ஸ் போவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறீங்க பாருங்களேன், டஸ்க் எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, என்னன்னு சொல்கிறேன் அப்படியே. ஸோ திஸ் இஸ் கால் அகமத் ஆஃப் மர்சாபிட். இது வந்து மர்சாபிட் நார்த்தன் கென்யா சைடில் இருக்கிற ஒரு மவுண்டெயின்ஸில் இருந்தது. இந்த யானையோட பேர் பார்த்திங்கன்னா அகமது அப்படின்னு சொல்கிறாங்க. அகமது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு ஆக்சுவலாக 1960 1960s. இது வந்து போச்சிங்னால் எடுத்துகிட்டு போய்டும், ஐ மீன் ஹண்ட் பண்ணிடுவாங்களோன்னு மக்கள் பயந்து ஒரு கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணதுக்கப்புறமா கென்யாவோட பிரசிடெண்ட் வந்து இதை பாதுகாக்கிறதுக்காக 2 ரேஞ்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 புல் எலிஃபென்ட்ஸ், நம்ம கும்கிலாம் சொல்லுவோம்ல, அதுமாரி வந்து அதோட பக்கத்துலேயே வந்து இது பண்ணியிருக்காங்க பாதுகாப்புக்காக. 1974 இது வந்து இறந்துருக்கு. அப்போ இறந்தும்போது அதோட வயது வந்து 55. அதோட பல்லை வச்சு தான் ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க, யானையோட பல்லை வச்சு. ஸோ அது 6வது செட் ஆஃப் டீத் இருக்கிறதுனால அது 55ன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த டஸ்க்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த டஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஜைஜான்டிக்காக இருக்குது. இதேமாரி டஸ்க்கு உள்ள ரெலஃபண்ட் ஆக்சுவலாக நீங்கள் இதில் பார்க்கலாம், எங்கன்னா நம்ம கபினியில். அதோட ஃபோட்டோ சைடில் ஆட் பண்ணுறேன். அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. இந்த டஸ்கோட வெயிட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக 68 கிலோகிராம் வந்திருக்கு. ஆனால் ரெக்கார்ட் பண்ணதில் 105 கிலோகிராம் இருக்கிற டஸ்கெல்லாம் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பிரசிடெண்ட் வந்து இதை ஒரு நினைவு சின்னமாக இருக்கணும், மக்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு யானை இருந்தது அப்படின்ட்டு. டஸ்கோட பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி அதோட சைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சைஸ் பின்னாடிலாம் சின்னதாக தான் இருக்குது. அவர் சொன்னதுனால இது ஒரு நினைவு சின்னமாக பாதுகாக்கிறாங்க. ஆல்சோ வருங்கால சந்ததி வந்து இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், எதுக்கு வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம், எப்படி பியூட்டிஃபுல்லான அனிமல்லாம் இருக்குது, இதை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிமைன்ஸ் வந்து இங்கே மியூசியமில் வச்சுருக்காங்க. அந்த மேமல்ஸ்லாம் இங்கே பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிராடில் ஆஃப் ஹியூமன் கைண்ட் அப்படின்ட்டு குரங்குலேருந்து எப்படி மனுஷன் எவால்வ் ஆகிருக்கான்ற ஒரு எக்ஸாம்பிள்லாம் வச்சு எல்லாம் காட்டியிருக்காங்க பாருங்கள். கற்கால மனிதன் பற்றிலாம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் லைக் அபவுட் திஸ் மியூசியம் அங்கே உட்காந்து பார்க்குற அளவுக்கு எதிர்படிருக்காங்க. நம்ம ஊரில் இருக்க மியூசியம் இந்தமாரி இன்கார்பரேட் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா யூஸ்வலி நம்ம ஊர் மியூசியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும், உட்காந்து வெளில தான் போய் உட்கார மாதிரி இருக்கும். இவ்வளோ போடுறதுனால உட்காந்து பொறுமையாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் நடக்கிறவங்களுக்குலாம், நடந்து கால் அடிக்க நடக்கிறவங்களுக்கு இது பண்ணலாம். இங்கே நம்ம இந்த கிரேடில் ஆஃப் ஹியூமன் கைண்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா சிபிகே நிமிஸ்மேட்டிக் எக்ஸிபிஷன். அண்ட் யூ வாண்ட் டு see different type of coins here. சிபிகேனா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. காயின்ஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு என்னடான்னு பார்த்தா கோட் இருக்குது. என்னென்னு பார்த்தா முன்னாடி பண்டைய காலத்தில் வந்து பண்டமாற்று முறை, அப்போல்லாம் இந்தமாரி ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை தானே கொடுப்பாங்க, அதை பறைசாற்றுறதுமா இந்தமாரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ட்ரேட் எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. காயின்ஸ் நான் என்ன நினச்சேன்னா பழைய காலத்து காயின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, பட் தே ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் த பாஸ்ட். அந்த டைமில் எப்படி உங்களுக்கு வந்து இந்த பண்டமாற்று முறை நிகழ்ந்துச்சு அப்படின்னு காட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு வந்து காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நியூமிஸ்மேட்டிக் கலெக்ஷன்ஸ் வரும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்னென்ன கரன்சி டினாமினேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 50 தான். இங்கே இருக்க டினாமினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50, தென் 100s, 200s, 500s அண்ட் 1000 தான் மேக்ஸிமம் இங்கே இருக்கிறதுல டினாமினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா. இங்கே போட்டுக்க பாருங்கள்,
1 shilling மோஜா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிராஃப்க்கு ஏதோ ஒரு மெமரிக்கலாக இருக்கும் தெரியல. வெயிட் வந்து 5.5 கிராம் சில்வரில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் 5 shilling இது வந்து டேங்கோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே இருக்க வைல்ட் லைஃப்காக போகிறாங்க. 10 shilling கியூமி. வில் ப்ராபப்ளி see if we can collect this. 20 shilling வந்து இஷ்ரினி. இது வந்து ஒரு எலஃபண்ட் இதுக்கு. இதெல்லாம் வந்து நியூ ஜென்ரேஷன் காயின்ஸ் அப்படிங்கிறாங்க. வில் ட்ரை டு கலெக்ட் திஸ் காயின்ஸ். நாங்கள் ஒரு 20 shilling ஆக்சுவலாக கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அண்ட் சர்க்குலேட்டிங் கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு காட்டுறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நோட்ஸில் வந்து 50, 100, 200, 500 and 1000. வேறஸ் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா 50 cents நம்ம ஒரு 50 பைசா மாதிரி 50 பைசா. தென் 1 shilling, 5 shilling, 10, 20, 40. நம்ம ஊரில் 10 ரூபா காயினே வாங்க மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம் எங்கேயாச்சும் காயின் கிடச்சதுன்னா இந்த ஒரு நினைவாக வந்து நம்ம எடுத்துப்போம். அண்ட் தே ஆல்சோ ஹேவ் லைக் ஓல்டு நோட்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு இந்த செக்ஷனில் காட்டியிருக்காங்க. நைஸ். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கென்யாவோட நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் கரன்சி அப்படின்ட்டு என்ன போட்டிருக்காங்க. prior to independence all currencies in East Africa are the image of British monarch. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இந்த நியூமிஸ்மேட்டிக் எக்ஸிபிஷன் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் லேர்ன் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கலர் வாட் இஸ் அ பேங்க் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம க்ரீன் ஓப்பன் பண்ணோன்னு வச்சுங்களேன். பேங்க் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள்ஸ் கீப் சேவ் மணி அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது பாருங்கள். இந்த yellow color, how many types of coins are used in Kenya? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம எல்லோ கலர் ஓப்பன் பண்ணால் தெரியும். மொத்தம் 5 கரன்சிஸ். இட்ஸ் நைஸ். லைக் கிட்ஸ்லாம் வந்து இங்கே வந்தாலும் யூஸ்வலாக கிட்ஸ்க்கு அந்த மியூசியம்லாம் வந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும். அவங்க ஆக்குபைடாக வச்சுக்கிறதுக்கும் இது நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஃபவுண்ட் another interesting thing here. என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ the Bank of India, the first commercial bank in Kenya was the Bank of India, which opened its first branch in Mombasa. மொம்பாசாங்கிறது இங்கே ஒரு பீச் டவுனு. ஆல்சோ ஒரு ட்ரேட் சென்டர். 1896 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி வந்து ஒரு லீடிங் கரன்சியாக இங்கே ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கோஸ்ட்லேருந்து இருக்குது. இந்த இமேஜ் இருக்குல்ல, இது வந்து 1904 எடுத்ததாம்மா. ஸோ இந்தியாவுக்கும் கென்யாவுக்குமே நிறைய கனெக்ஷன் அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு ஆக்சுவலாக. we also found an interesting thing here. வால்ட் புக்குன்னு வச்சுருக்காங்க. இதை கவர் பண்ணு வச்சுங்க. அப்படி பின்னாடி வந்து கவர் பண்ணு. எவ்வளோ பெரிய புக்கு பாருங்கள். ஒரு பேங்க்கோட லெஜர் புக் மாதிரி இருக்குது. அண்ட் அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ரெஃபரன்ஸு, என்ன நியூ நோட்ஸ் இன் ஸ்டாக்கு, பெரிய நோட்டாக இருக்குங்க. சிக்னேச்சரு, எவ்வளோ ஷில்லிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பெரிய நைஸுங்க. இந்த செக்ஷன் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இந்த ஹால் ஆஃப் கென்யா அந்த மேமல் செக்ஷன்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்ட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. கென்யா வந்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு ஐபிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பேர் ஐபிஸ் தானே அப்படின்ட்டு. ஸ்டார்க் இங்கே இருக்கிறதுலாம் ஸ்டார்க் அண்டு க்ரெயின்ஸு. இது வந்து பிளாக் ஸ்டார்க். இதை பார்த்து நான் ஃபஸ்ட் ஐபிஸ்ன்னு வச்சேன். ஆனால் இதுவுமே ஸ்டார்க் தான் போல இருக்குது. பேர்ட்ஸை பற்றி நிறையா இருக்கேன். நம்மளோட ஃப்ளமிங்கோ பிங்க் கலரில் இருக்குது. செமையாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. இந்த இதுதான் நான் ஐபிஸ்ன்னு வச்சேன். ஸோ ஐ மிஸ்டுக் ஃபார் லைக் இதை பார்த்துட்டு தான் ஐபிஸ்ன்னு நினச்சிட்டேன். பட் இதுதான் ஒரிஜினல் ஐபிஸ். அண்ட் அங்கே இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க உங்களுக்கு அந்த எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க அப்படியே பார்ப்போம். இதை பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய்டுவோம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் தான் பார்க்குறோம். இப்போ ஆஸ்ட்ரிச்சோட முட்டையை பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதாங்க ஆஸ்ட்ரிச்சோட முட்டை. நம்ம தமிழ் படத்தில் வந்து ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கும். ஆஸ்ட்ரிச் முட்டை போடுற வழி ஆஸ்ட்ரிச் தான் தெரியுங்கிறது. இந்த முட்டையை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஆஸ்ட்ரிச் எவ்வளோ வலி பட்டு இந்த முட்டையை போடுது அப்படின்ட்டு. இந்த பூமியோட லாஸ்ட் லிவிங் நார்தர்ன் ஒயிட் மேல் ரைனோவாக இருந்தது தான் இந்த சூடான். ஃபஸ்ட்டு இந்த ரைனோ எக்ஸ்டிங்ஷன் ஆகிறதுக்கான ரீசனை பார்க்கலாம். ரைனோஸை ஹண்ட் பண்ணுறதுக்கான ரீசனே அதோட ஹார்ன்ஸ் தான். ரைனோ ஹார்ன்ஸில் மெடிசினல் வேல்யூ இருக்குன்னு ஒரு கட்டுக்கதையை சொல்லி இல்லீகல் மார்க்கெட்ஸில் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு இந்த ஹார்னை விற்கிறாங்க. இந்த சூடானோட ஸ்டோரிக்கு வருவோம் வாங்க. 1972 பிறந்த இந்த நார்தர்ன் ஒயிட் ரைனோவை ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக செக் ரிப்பப்ளிக் ஜூவில் மூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பீஷீஸே எக்ஸ்டிங்ஷன் ஆகிற அளவுக்கு இருக்கிறதுனால செக் ரிப்பப்ளிக்கே ஆஃப்ரிக்காவுக்கு இந்த ரைனோவை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு ஹெல்த் கண்டிஷன்ஸ் 2018 இந்த ரைனோ இறந்துச்சு. இந்த ஸ்பீஷீஸில் இப்போ டோட்டலாக 2 ஃபீமேல் ரைனோ தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஃபீமேல் ரைனோட எம்ப்ரியோ எக்ஸை ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக இந்த ஸ்பீஷீஸ் அழிவுலேருந்து காப்பாற்ற
சயின்டிஸ்ட் போராடிட்டு இருக்காங்க. இதுதான் சூடான்கிற நார்தர்ன் மேல் ஒயிட் ட்ரெயினோட ஸ்டோரி. வாங்க நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம். நம்ம வந்து இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் கென்யாவில் இருக்கோம். ஹால் ஆஃப் கென்யா வந்து ஒரு 3 ஃபேஸாக இது பண்ணியிருக்காங்க. ப்ரீ கொலோனியல், அதாவது பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி, பீரியட் ஆஃப் கொலோனியல் ரூல், பிரிட்டிஷ் ரூலில், அப்புறம் இண்டிபெண்டன்ட் கென்யா இண்டிபெண்டன்ட்கான அப்புறம் அப்படின்ட்டு. ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க ட்ரைபல் பீப்புளோட மைக்ரேட்டரி ரூட்ஸ் பற்றி வச்சுருக்காங்க. இப்போ கீழே இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து மைக்ரேட்டரி ரூட்ஸ் ஆஃப் நியோட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் அவங்களோட இது. ஸோ அடுத்து வந்து மிடில் வந்து ரெட் கலர் இது இருக்குது, பண்டு அப்படின்னு ஒரு ட்ரைப்ஸோட இது மைக்ரேட்டரி ரூட். நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். மியூசியம்னு வந்தால் ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கிறத ஒரு நல்லா இன்ட்ராக்டிவாக செட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குஷைட்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரைபோட மைக்ரேட்டரி ரூட் அந்த சைடில், ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தால் பீப்ளிங் ஆஃப் கென்யா. ஸோ இங்கே இருந்த மக்களோட இது பற்றிலாம் போட்டிருக்காங்க. இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்னால் அறிவு பசி மட்டும் இல்லாமல் வயிற்று பசிக்காகவும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஒரு வல்கனோ. அறிவு பசிக்கு வயிற்று பசிக்கு வரும் இருங்க. வாழைப்பழம், அப்புறம் வந்து இது ஒரு ஏதோ டியூபர் மாதிரி தெரியுது. அண்ட் இங்கே இருக்கிற வந்து இந்த கிராம்ஸு, காய்கள் நல்லா இருக்குல்ல. அண்டு கல்டிவேஷன் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நைஸ். Another interesting fact about Kenya is the Indian population there. 1895 பிரிட்டிஷ் டைமில் ஒர்க்குக்காக இந்தியாவிலேருந்து மக்கள் வந்து கென்யாவுக்கு போயிருக்காங்க. கென்யாவில் இருக்கிற கரண்ட் இந்தியன் பாப்புலேஷன் ஒரு சாம்பிளாக சொல்லணும்னா, கென்யாவோட கிரிக்கெட் டீமோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கே புரியும். பிரிட்டிஷ் பண்ணதில் இன்னொரு முக்கியமான திங் வந்து நம்ம ஊரில் எப்படி ரயில்வேஸ்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ, இங்கே கென்யாலுமே இந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரயில்வே செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மியூசியமில் பாருங்கள், ஒரு ப்ராப்பராக ஒரு ரயில் ரோட்டில் ஒரு மூவி செட்டு மாதிரி ப்ராப்பராக ஒரு இது வச்சுருக்காங்க. ட்ரெயின் சிஸ்டம் எப்படி இதாச்சு, கன்ஸ்ட்ரக்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, டனல்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நீல்கிரிஸில் போனாலுமே இதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சுக்கலாம். நீல்கிரி மவுண்டைன் ரயில்வே பற்றி, அதுவுமே பண்ணது வந்து பிரிட்டிஷ் தான். அண்ட் இந்த ரயில்வேஸ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான். இந்த ரயில்வேஸ்லாம் பார்த்துட்டு அடுத்து இங்கே வந்தால் இங்கே ரெக்ரியேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதோட பேர் பாருங்கள், கேம் போர்டுன்னு போட்டிருக்காங்களே, பார்த்தா நம்ம பல்லாங்குழியோட ஒரு வேரியேஷன் மாதிரி இருக்குது. அண்ட் ரெக்ரியேஷன்னா மியூசிக்லாம் எல்லாமே எப்படி தபலா அண்ட் இன்னும் லைக் வேறு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ரேசிங் அங்கே டாப்பில் தெரியுது பாருங்கள், யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல் நைரோபியாமா. அண்ட் கென்யாவோட இண்டிபெண்டன்ஸ் டே 12th டிசம்பர், அந்த டைமில் வந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. கென்யாவோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யாருன்னா ஜோமோ கென்யாட்டா. அவரோட பேர் தான் வந்து நைரோபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் வச்சுருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் கென்யா பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்திருக்கிறது தான் சைக்கிள் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு. ஸோ மக்களே இதான் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஆஃப் லைஃப். பர்த்தில் ஆரம்பித்து அங்கே வந்து அடல்ட்ஹுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மேன் இது இந்த பக்கம், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு செலிப்ரேட்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. ஜெய் ஸ்ரீ சுவாமி நாராயண், ஓம் சாந்தி ஓம் சாந்தி, இன்னாஹி லிஹாலி வா இன்னாஹி லிஹாலி ராயூன். ரிப்பு போட்டாங்க. சைக்கிள் ஆஃப் லைஃப்பை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, என்டையர் கென்யாவோட 10 to 15% ரெவன்யூ டூரிசம், அதுவும் வைல்ட் லைஃப் டூரிசமை பேஸ் பண்ணியிருக்கு. இயற்கையோட 7வது அதிசயமாக இந்த கிரேட் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. எவ்ரி இயர் ஜூலை டு அக்டோபர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 மில்லியன் வைல்ட் பீஸ் டான்சானியாவில் இருக்கிற செரங்கட்டி நேஷனல் பார்க்லேருந்து கென்யாவில் இருக்கிற மசாய் மராக்கு மைக்ரேட் ஆகும். அதுதான் இந்த கிரேட் மைக்ரேஷன். இந்த பிக் ஃபைவை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து அடுத்து இந்த சீரீஸில் நம்ம போக போகிறோம். மசாய் மராவில் இருக்க போகுது. ஆக்சுவலாக இந்த பிக் ஃபைவ்லாம் என்ன, இது எதுக்கு பிக் ஃபைவ் எப்படி கூப்பிட்றாங்கன்னு இதில் போட்டிருக்கு. நீங்கள் வந்து இந்த அனிமல்ஸோட ஸ்பெசிமென்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இதோட பேர் வந்து ஹிரோலா. அண்ட் அங்கே நம்ம வைல்ட் டாக் இருக்குது. அங்கே இருக்க ஒரு டியர் வெரைட்டி மாதிரி குட்டி டியராக இருக்குது. இங்கே பாருங்கள் செட்டப் நீங்கள் மியூசியம் இருக்க காட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு தெரியும், அந்த மாதிரி இருக்குது. வெல்கம் டு பீஸ் ஃபார் லைஃப் எக்ஸிபிஷன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பீ கீப்பிங் பற்றி அதுக்கே ஒரு தனி ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க, பீ கீப்பிங்கோட இது பற்றி. யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்தமாரி மியூசியம்லாம் வந்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்க, எலஃபென்ட்ஸ் தானே பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா குவீன் பீ எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள்.
குவீன் பீ பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் ஏதோ ஒரு வேஸ்ப் மாதிரி தெரியுது. இது என்ன சோல்ஜர் பீ என்னன்னு பார்ப்போம். ஒர்க்கர் பீ. குவீன் மட்டும்தான் இருப்பீங்களா, நாங்கள் ஒர்க்கர்லாம் என்ன சொம்பையா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபீமேல் பீ, பட் இட்ஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங். அண்ட் பீஸோட எவல்யூஷன் பற்றிலாம் இங்கே அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பி செக்ஷனில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹனி பீன்ட்டு வந்து ஒரு ஹனிகோம் ஸ்ட்ரக்சர்லேயே வச்சுருக்காங்க. லைட்டிங் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, அதனால் பெருசாக காட்ட முடியல. நீங்கள் வந்து ட்ரோன் பீ இருக்குது. இந்த ட்ரோன் பீ தான் ஆக்சுவலாக மேல் ஹனி பீ ஹூஸ் ரோல் இஸ் டு மேட் வித் த குவீன். அப்படியே வெளியில் போனோன்னு வச்சுங்க, பயந்துடாதீங்க, இப்படி தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. மேலே பாருங்கள், பீ பறக்கிற மாரிலாம் சவுண்ட்லாம் விடுறாங்க, மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னு போட்டு. பீஸ் ஃபார் லைஃப். ட்ரெடிஷ்னல் ஓஜிக் ஃபேமிலி ஹட் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பார்க்கும்போது நம்ம ஊட்டி போனீங்கன்னா தோழர் இன மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட ஹட்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன் அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸும் பாருங்கள், உள்ளார காட்டுறேன், டொனாட் டச்சுன்னு போட்டிருக்காங்க, பட் இங்கேருந்து காட்டுறேன் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் மாரி போட்டிருக்காங்க. இது ஸோ நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ரொம்ப இன்ட்ராக்டிவ் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க இந்த மியூசியமில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொட்டேட் டு லேர்ன் த நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மசாய் கம்யூனிட்டியோட நேமிங். இது அவங்க வந்து சீசன் வந்து லெஷான்ங்கிறாங்க, அனிமல் வந்து என்கோங்கினிங்கிறாங்க. அடுத்த இது பார்ப்போம் ட்ரைப் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கபாரா அப்படிங்கிற ஒரு ட்ரைபு. அவங்க சீசனை வந்து பொனாயா, டைமை வந்து அபூதோ அப்படிங்கிறாங்க. நைஸ். ஸோ வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:21 ஆகுது. 3:30க்கு வந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours இங்கே கவர் பண்ணோம். டு பி ஃப்ரேங்க், இங்கே இந்த இடத்த நீங்கள் இந்த நேஷ்னல் மியூசியம் ஆஃப் கென்யா வந்தீங்கன்னா இது கவர் பண்ணுறதுக்கு ஒரு 1 day நீங்கள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ளாரே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இது இல்லாமல் உள்ளாரே ஸ்னேக் பார்க் இருக்குது. நீங்கள் வந்து நாங்கள் இன்றைக்கி பே பண்ணது 1200 shillings, which is around like 1000 rupees. பட் 1000 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் ஆக்சுவலாக. அண்ட் இஃப் யூ டேக் இது ஸ்னேக் பார்க் பண்ணால் அதுக்கு ஒரு 1200. ஸோ டோட்டலாக 2400 ஆகுதா. நீங்கள் அது வந்து என்ன பண்ணலான்னா காம்பினேஷன் டிக்கெட்ஸாக வாங்கிக்கலாம். அண்ட் இட் would be around 2000, 1500 வித் திஸ் எலிஃபண்ட். இந்த நேஷ்னல் மியூசியம் ஆஃப் கென்யா எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் வந்து இங்கே கென்யாவில் இருக்கிற ஜிராஃப் சென்டர் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சடா.